வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா அடை தோசை. வாங்க இந்த அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் பைத்தம்பருப்பு, அதே கப்பில் உளுந்து, வெள்ளை உளுந்து, அதுக்கப்புறமா துவரம்பருப்பு அதே கப்பில், கடலைப்பருப்புக்கு பதிலாக நான் பட்டாணி பருப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி பருப்பை சேர்த்து பாருங்கள், அடைக்கி சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ அரை டம்ளர் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துருக்கேன். இப்போ அடை தோசைக்கு மசாலா 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக 2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், 5 துண்டு இஞ்சி, சின்னதாக ஒரு பட்டை துண்டு. இப்போ நான் உங்களுக்கு அதை வைக்க மறந்துட்டேன், நான் அதை சொல்லிடுறேன். இப்போ 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பருப்பு எல்லாம் ஊறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம பல்ஸ் மூடில் வச்சு நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ அடை தோசைக்கு பல்ஸ் மூடில் வச்சு தான் அரைச்சி எடுக்கணும். இப்போ அரை ஸ்பூன் நான் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ பாருங்கள், ரொம்ப இதை நைஸாக அரைக்கக்கூடாது, பருப்புன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவில் நம்ம சின்ன வெங்காயத்தை அரைக்கலை, நான் இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சுட போகிறோம். இதை சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து சாப்பரில் நல்லா நைஸாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவில் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி சுடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக, அதாவது 2 துண்டு அளவுக்கு நான் தேங்காய் சில்லை சேர்த்துருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசையை சுட்டு எடுக்கலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம், அடை தோசை. நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ மூடி வச்சுக்கலாம். எதுக்கு மூடி வைக்கிறோன்னா, நம்ம கெட்டியாக இருக்கும் இந்த மாவு, கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான். இப்போ திருப்பி போட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டு கடலை எண்ணெய் ஊற்றி சுட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பருப்பு கூட கடலை எண்ணெய் சேர்க்கும்போது அவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும் வீடே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் திரும்பவும் இன்னொரு தோசை ஊற்ற போகிறோம். இந்த அடையை நல்லா முருகலாக சுடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிட விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இந்த அடை தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, வெல்லம், நாட்டு சக்கரை, வெல்லம் வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.